பேலியோ டயட்டில் இருக்கிற ஒரு நண்பருடைய ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோழிக்கறி சிறந்ததா வாத்துக்கறி சிறந்ததா அப்படின்னு தான். பேலியோட அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான கொழுப்பு, தேவையான அளவுக்கு புரதம், மிகவும் குறைவான மாவுச்சத்து. இதுதான். இந்த வகையில் என்ன கேட்டிங்கன்னா, கோழிக்கறியை விட வாத்துக்கறி பேலியோ டயட்டுக்கு மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோழிக்கறியை விட வாத்துக்கறியில் புரதம் பாதி தான் இருக்குது. ஆனால் மியூஃபா அப்படின்னு சொல்லப்படுற மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்பவும் அதிகமாக இருக்குது. இந்த மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் நம்ம உடம்புக்கு பல வகைகளை நன்மை செய்யும். வாத்துக்கறியில் இது ரொம்பவும் அதிகமாக இருக்கிறதுனால அதை நம்ம எடுத்துக்கிறது நல்லது தான். இந்த மியூஃபான் சொல்லப்படுற கொழுப்பு இருக்கிற இந்த வாத்துக்கறி அந்த ஆரோக்கிய கொழுப்பின் மூலியமா நம்மளுடைய எல்டிஎல் அளவுகளை குறைக்கிறதுக்கு உதவுது, ஹெச்டிஎல் அளவுகளை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவுது. வாத்துக்கறியில் இருக்கிற அந்த நல்ல கொழுப்பு அலர்ச்சி தொடர்பான சில நோய்களுடைய தீவிரத்தையும் குறைக்குது. பேலியோவில் நம்ம கொழுப்பு சாப்பிட சொல்கிறது, மாவுச்சத்தை ரொம்பவும் கம்மியாக குறைச்சி சாப்பிட சொல்கிறதுக்கு காரணமே உடல் எடை குறைகிறதுக்கும் இரத்த சர்க்கரையை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கும் தான். இந்த வகையில் வாத்துக்கறி நமக்கு மிகப்பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். வாத்துக்கறியில் இருக்கிற அந்த நல்ல கொழுப்பு நம்மளுடைய மூளை ஆரோக்கியம், கல்லீரல் ஆரோக்கியம், நரம்பு மண்டல ஆரோக்கியம், இது அத்தனைக்கும் மிகப்பெரிய உதவி செய்யுது. 100 கிராம் வேக வச்சு சமைச்ச வாத்துக்கறியில் கிட்டத்தட்ட 14 கிராம் கொழுப்பும் 27 கிராம் புரதமும் 0 கார்போஹைட்ரேட்டும் தான் இருக்கும். வாத்துக்கறியை அதனுடைய தோலோடு சமைச்சு சாப்பிட்றது தான் நல்லது. ஆனால் எண்ணெயில் பொரித்து சாப்பிட்றது ஆபத்து. வாத்துக்கறியில் இரும்பு சத்து ரொம்பவும் அதிகம், அதே மாதிரி ஜிங்க்கும் ரொம்பவும் அதிகம். இது ரெண்டுமே நம்ம உடம்புக்கு நன்மை செய்யும். வைட்டமின் B12 ரொம்ப அதிகமாக கிடைக்கிற ஒரு அசைவத்தில் வாத்துக்கறியும் ஒன்று. இந்த தைராய்டு செயல்பாடுகளை சரிப்படுத்துறதுக்கு தேவையான செலினியம் அப்படின்ற ஒரு விட்டமின் வாத்துக்கறியில் மிகவும் அதிகம். அது தைராய்டு பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப உதவி செய்யும். இந்த வகையில் பார்த்தீங்கன்னா, அதிக கொழுப்பு, புரதம் ரொம்பவும் குறைவான அல்லது 0 கார்போஹைட்ரேட் இருக்கிற இந்த வாத்துக்கறி நம்ம உடலுக்கு நன்மை மட்டும்தான் செய்யும், தீமை செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. குறிப்பாக நாம் பேலியோ டயட்டில் இருக்கும் பொழுது இந்த வாத்துக்கறி எடுத்துக்கிறது நல்லது தான். கோழிக்கறி சிறந்ததா வாத்துக்கறி சிறந்ததா அப்படின்ற கேள்விக்கு விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாத்துக்கறியே சிறந்தது.